ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் மாதத்தில் எப்படியாச்சிலும் ஒரு ட்ரிப் கொண்டு போகணும்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் காஷ்மீரில் கொண்டு போய் எங்களோட ட்ரிப் நிறுந்துச்சு. 8ஆம் மாதம் காஷ்மீரை பற்றி பார்க்கும்பொழுது சம்மர் சீசனாக காணப்பட்டுச்சு. இந்த சம்மர் சீசனில் நாங்கள் போகிற இடங்களை அனுபவிக்கலாமா, அந்த இடங்களை பார்க்கலாமா என்று சொல்லி பல யோசனைகள் மனசில் வந்தாலும் காஷ்மீர் போன்ற பிரதேசங்களை எப்பவும் போய் பார்க்கலாம் தானே. ஏனென்று சொன்னால் இந்த காஷ்மீர் தானே உலகத்தின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுது என்று முடிவெடுத்து சம்மர் சீசனில் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி நாங்கள் காஷ்மீர் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம். ஸ்கை ஸ்கேனரில் பார்த்து சீப் ஃப்ளைட்ஸ் எப்போ அம்புடுண்டா என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது தான் சீப் ஃப்ளைட்ஸ் எதுவும் அம்புடலை. ஆகவே பழமையாக போகிற காசுக்கு அதிகமாக காசை போட்டு உடனடியாக கொழும்பு டு டெல்லி டு காஷ்மீர் பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். இந்த பயணம் எங்களுக்கு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு. ஏனென்று சொன்னால் 8ஆம் மாதம் எப்பவும் வெயில் கால பகுதியாக இருக்கிறதால எங்களுக்கு மழையாலேயோ பனியாலேயோ இந்த பிரச்சனை வரல. எங்களோட கையில் சின்ன பிள்ளைகள் இருந்ததால் அவங்களுக்கு அது இலகுவானதாக காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்பொழுது தான் நாங்கள் கொழும்பு டெல்லி போனோம். டெல்லியிலேருந்து காஷ்மீர் பயணத்தை ஆரம்பித்தோம். இப்படி நாங்கள் ஃப்ளைட் ஏற்கனவே புக் பண்ணியிருந்ததால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கலை. டெல்லியிலையும் எந்த அளவும் 3 மணி நேரத்துக்கு மேல் அதிகமாக நாங்கள் லேட்டாக கூட இல்லை. காஷ்மீர் போகும்பொழுதே மனசில் பல விடயங்களை யோசித்து கொண்டு காஷ்மீர் முழுக்க பனியாக இருக்கும், எல்லா இடமும் பனி இருக்கும் என்று யோசித்து கொண்டு போனாலும் மனசில் சிறிய ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் டிவியிலையும் ரேடியோவிலையும் நாம் காஷ்மீர் என்றாலே சண்டேன்னு தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது அனைத்துக்கும் மாற்றமாக இந்த காஷ்மீர் எப்படி இருக்க போகுது, இந்த காஷ்மீரில் ஹொட் எப்படி இருக்க போகுது, கூல் எப்படி இருக்க போகுது, நம்ம இந்த கூலை தாங்குவோமா, இது போன்ற பல யோசனைகள் மனசில் வந்து போனாலும் முக்கியமாக நாங்கள் யோசித்த விஷயம்தான் அங்கே இருக்கிற மக்கள் எங்களோட எப்படி பழகுவாங்க, எப்படி ஹோட்டலில் நம்ம ஹோட்டல்காரரை போய் அணுகலாம், அவங்களோட பாஷை என்னவாக இருக்கும், இது போன்ற விடயங்களையும் மனசில் யோசித்து வந்திருந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த பயணம் மிக சிறப்பாக அமைஞ்சிச்சு. எப்படி இந்த பயணம் எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சு, எல்லாரும் காஷ்மீர் போகலாமா, காஷ்மீர் போகிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன செய்யணுமென்றதை இந்த வீடியோ கிளிப்பில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த காஷ்மீர் பொழுதில் காஷ்மீர் ட்ரிப் யோசிக்கிறார்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சம்மர் சீசனில் போனீங்கன்னா இப்படி பச்சை பசையெல்லாம் இருக்கும், வின்டர் சீசனில் போனீங்கன்னு சொன்னால் முழுக்க குளிராக இருக்கும். தொடர்ந்து நம்ம காஷ்மீரில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, அங்கே என்னென்ன விடயங்களை ஈடுபடலாம், எவ்வாறு பொழுதை கழிக்கலாம் என்ற தொடர்பில் பார்ப்போம்.